ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா. பணம், காசு, பேரு, புகழ், வீடு இதெல்லாம் மேல உங்க கிருபை வேண்டும், உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டும், உங்க கிருபை போதும், உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. உங்க கிருபை தான்ப்பா எனக்கு வேணும். அல்லேலூயா. உங்க கிருபை எவ்ரிடே ஒவ்வொரு நாளும். ஒரு குடும்ப தலைவன் காலையில எழும்பின உடனே நியூஸ் சேனல் ஆன் பண்ணவே கூடாது. ஸ்டாப் வாட்சிங். ஒரு நியூஸ் 1 மணி நேரம் பார்க்கலாம் சார், மேக்சிமம் நான் சொல்லுவேன். அது கூட எனக்கு அதுதான். ஒரு நாள் ஃபுல்லா நியூஸ் பார்க்காதீங்க, ஒரு நாள் ஃபுல்லா சினிமா பார்க்காதீங்க, ஒரு நாள் ஃபுல்லா மெசேஜ் கூட கேட்காதீங்க. நான் மெசேஜ் கூட சொல்லுவேன், ஒரு மெசேஜ் ஒரு நாளைக்கு போதும். 1 மணி நேரம் மெசேஜ் ஒரு நாளைக்கு போதும். அந்த 1 மணி நேரம் மெசேஜை நீங்க ஜெபமாக்குங்க. அந்த 1 மணி நேரம் ஆராதனை நீங்க கேட்ட பாட்டை நீங்க பாடுங்க. அந்த 1 மணி நேரம் மெசேஜ் எடுக்கும் போது பாஸ்டர் சொன்ன ஜபத்தை நீங்க திருப்பி சொல்லுங்க. நான்லாம் மெசேஜ் கேட்கும் போது ஒருத்தர் மெசேஜ் இப்படி கேட்பேன்னா அவங்க பேசுறது திருப்பி பேசிட்டு இருப்பேன். நான் நிறைய ஆங்கில மெசேஜ் கேட்பேன். அவங்க சொன்னாங்கன்னா அதை திருப்பி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சொல்லணும். ஏன்னா அவங்க அங்க பேசுறாங்க அவங்களுக்காக, நான் எனக்காக இங்க பேசணும். உங்க சத்தம் அந்த வனாந்தரத்தில் கேட்கப்படும் பொழுது கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். உங்க வீட்டில் ஆண்டருடைய மகிமை வெளிப்படணும். மாம்சமான யாவரும் ஏகமாய் அதை பார்க்கணும்னா ஒரு சத்தம் வனாந்தரத்தில் கேட்கணும்.